தினம் ஒரு தகவல். டாரிஃப் பிளான், அதாவது இபி ஆஃபீஸில் போட்டிருக்க டாரிஃப் பிளானை பற்றி ஒரு நகைச்சுவையான கதை. ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸ், அந்த இபி ஆஃபீஸ் எதிர்த்த மாதிரி வெளியில் ஒரு வாழைப்பழக்காரர் தள்ளுவண்டியில் வாழைப்பழம் விற்றுட்டு இருக்கார். அவர்கிட்ட இபி ஆஃபீஸர்னால் ஏஇ லைன்மேன் இவங்கெல்லாம் போயிட்டு அந்த வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட தான் வாழைப்பழம் வாங்குவாங்க. அந்த வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட இவர் இபி ஆஃபீஸர் என்ன பண்ணார், ஏம்பா வாழைப்பழம் என்ன விலை அப்படின்னு கேட்டார். அந்த வாழைப்பழ வியாபாரி சொன்னார், சார், நீங்கள் இந்த வாழைப்பழத்தை எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த வாழைப்பழத்தோட விலையை சொல்ல முடியும் சார் அப்படின்னா அவன். என்னடா வம்பா போச்சு, என்னப்பா சொல்கிற, நான் எதுக்கு வாங்கினா உனக்கு என்ன, வாழைப்பழத்தோட விலையை சொல்லு, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னாரு இபி ஆஃபீஸர். அந்த வியாபாரி என்ன சொன்னேன், இல்லை சார், நீங்கள் இந்த பழத்தை கோயிலுக்குன்னு வாங்கினா விலை 10 ரூபா ஒரு பழம். குழந்தைகளுக்குன்னு வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், இதே பழம் 20 ரூபா. இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வாங்கினேன்னு வச்சிங்களேன் 25 ரூபா. இல்லை நீங்கள் சாப்பிட போகிறேன்னு வாங்கினீங்கன்னா ஒரு பழம் 30 ரூபா அப்படின்னா வாழைப்பழ வியாபாரி. இபி ஆஃபீஸரு, யோ யாரை ஏமாத்துற, ஒரே பழம் எப்படியா டிஃப்ரெண்ட்டாக விலைக்கு வரும் அப்படின்னு கேட்டார். வியாபாரி சொல்கிறாரு, திஸ் இஸ் மை டாரிஃப் பிளான் அப்படின்னாராம். என்னடா கொய்யால, நீங்கள் மட்டும் ஒரே கரண்ட்டு ஒரே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தனி ரேட்டு, கடைக்கு தனி ரேட்டு, ஃபேக்ட்ரிக்குன்னு தனி விலைன்னு வைப்பீங்க, கேட்டால் டாரிஃப் பிளான்னு சொல்லுவீங்க. அது 100 யூனிட் மட்டும் விலை இல்லை அப்படின்னுவீங்க, இலவசம்னு சொல்கிறீங்க. 100க்கு மேலே ₹1.20 அதே கரண்ட்டு 200க்கு மேலே 1.50. அதுக்கு மேலே 200க்கு மேலே போச்சுன்னா 1.25. 500க்கு மேலே போச்சுன்னா 2000 ரூபா போகுது. நீங்கள் மட்டும் ஒரே கரண்ட்டை தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் விலை ஏற்றிக்கிட்டே போகிறீங்க. ஐயால உங்களுக்கு மட்டும் ஒரு ரேட்டு, நாங்கள் பழம் விற்றா மட்டும் எங்களை நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னானா. பனானா வெண்டர் ராக்டு அண்ட் இபி ஆஃபீஸர் ஷாக்டு. இது எப்படி இருக்குது? இது நிஜத்தில் நடக்கிறது தான். அதை நம்ம கொஞ்சம் நகைச்சுவாக சொல்லணும்னு சொன்னேன். இப்படி தான் பையன்கிட்ட பேரங்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம். தண்ணியில் தான்ப்பா கரண்ட் எடுக்கிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னா பேரன். தெரியும்டா, எனக்கு தெரியாது, உனக்கு தெரிய போகுது, தண்ணியில் தான்டா கரண்ட் எடுக்கிறாங்க. சரி, தண்ணியில் எடுக்கிறாங்களே, எதுக்கு எடுக்கிறாங்க தெரியுமா, தண்ணியிலேருந்து கரண்ட்டு ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும், அது கரண்ட்டு தேவைப்படுது, அது தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்க, நிலக்கரியிலேருந்து எடுக்கிற மாதிரி தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்களே. இல்லை தாத்தா, தண்ணியில் ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு பொடி வச்சான். சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா. ஒன்றையும் புரியலன்னு நான் முடித்தேன். தண்ணியிலேருந்து ஏன் கரண்ட் எடுக்கிறாங்கன்னா, நம்ம குளிக்கும்போது ஷாக் அடிக்கக்கூடாது இல்லை, அதனால தான் தண்ணியிலேருந்து கரண்ட் எடுத்துடுறாங்க. எடுத்துட்ட உடனே தான் நமக்கு ஈஸியாக குளிக்கிறோம். இல்லைன்னா தண்ணியில் கரண்ட் இருந்ததுன்னா எல்லோரையும் ஷாக் அடிக்கும் இல்லையா அப்படின்னா அவன். இது எப்படி இருக்குது? மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.